வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற 16ஆம் தேதி தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு மாற்று ஏற்பாடு செய்வீர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். கோவை வ.உ.சி. பூங்காவில் ஜி.டி. நாயுடு அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசை அறிவித்துள்ளது பி.சி.சி.ஐ. எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக விமான கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக பல்வேறு நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற 14ஆம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருதமலை கோவிலில் இன்று முதல் பக்தர்கள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே எல்பிஜி சிலிண்டர் வாங்கிய பின் மற்றொரு சிலிண்டர் வாங்குவதற்கான கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக ஒன்றிய அரசு உயர்த்தியது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,20,400 ரூபாயாகவும் 1 கிராம் 15,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளது என்று உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநில 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களை காப்பியடிக்க உதவியதாக 81 ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பெங்களூரு முழுவதும் உள்ள ஹோட்டல்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவின் 12வது மாநில மாநாடு திருச்சி சிறுகனூரில் நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து போட்டியிட்ட 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வாகினர். புதுச்சேரியிலும் குடும்ப தலைவிகளுக்கு வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற மார்ச் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து தொடரின் முழு அட்டவணை வெளியாகியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் போர் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கு கோவையிலிருந்து வெட் கிரைண்டர்கள் ஏற்றுமதி செய்வது பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை வழியாக மங்களூரு திருநெல்வேலி மற்றும் மங்களூரு ராமேஸ்வரம் ஆகிய 2 புதிய வாராந்திர ரயில் சேவைகளை தொடங்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தென் தமிழகத்தில் 11ஆம் தேதி முதல் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பரங்கிமலை வேளச்சேரி இடையேயான பறக்கும் ரயில் தண்டவாள பாதுகாப்பு சான்று கிடைக்காததால் திட்டமிட்டபடி இன்று ரயில் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் குடுமிடியில் கே.பி. சுந்தராம்பாள் அவர்களின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 60 ரூபாய் உயர்த்தப்பட்டு 868 ரூபாய் 50 பைசாவிலிருந்து தற்பொழுது 928 ரூபாய் 50 பைசாவாக உயர்ந்துள்ளது. மேலும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 114 ரூபாய் 50 பைசா உயர்த்தப்பட்டு 2043 ரூபாய் 50 பைசாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 21 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட முதல்வர் படைப்பகங்கள் மற்றும் பள்ளி கட்டிடங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட 23 பேரின் விடுதலையை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான இஸ்ரேல் போர் குறித்து மாநிலங்களவையில் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். தெலுங்கானா திரையரங்குகளில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் பார்க்கிங் கட்டணத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 4 கோடியே 39 லட்சம் ரூபாய் செலவில் தொழிலாளர்களுக்கு ஓய்வு இல்லங்களை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்கள் திறந்து வைத்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி முடிவடைகின்றன. இத்தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 9,09,000 மாணவர்கள் எழுத உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது.
சட்டமன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள துணை ஆட்சியர், துணை தாசில்தார், உதவியாளர் உட்பட 1249 கூடுதல் பணியிடங்களை தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிவித்துள்ளார். இளநிலை நீட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மற்றும் அரக்கோணம் வழித்தடத்தில் ஏசி மின்சார ரயில் விரைவில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. JEE அட்வான்ஸ்டு தேர்வானது மே 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்பம் ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய அமைப்புகளின் பணிச்சுமையை குறைக்க மாநிலங்களில் புதிய திட்டங்களுக்கு விரைவாக சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க புதிய தன்னாட்சி அமைப்புகளை உருவாக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தொடங்கி வைத்தார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 4 கோடியில் மேம்படுத்தப்பட்ட முரசொலி மாறன் பூங்கா மற்றும் 12 கோடியில் மேம்படுத்தப்பட்ட கழிவுநீர் உந்து நிலையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழகத்தில் அடுத்து அமைய உள்ள திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் மகளிர் உரிமைத் தொகை 2000 உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உலக மகளிர் தின வாழ்த்தின் போது தெரிவித்துள்ளார். கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு இலவச பயணம் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று திருவனந்தபுரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட வரலாறு காணாத வகையில் 15,372 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதல்வர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் விலகும் நிலையில் அவரது மகன் நிஷாந்த் அவர்கள் துணை முதல்வராக்கப்பட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி சார்ந்ததாகவும் உலகளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான போரால் கச்சா எண்ணெயின் விலை 2 ஆண்டுகளில் இல்லாத அளவு உயர்வை கண்டுள்ளது. ஒரு பீப்பாய்க்கு 9 விழுக்காடு விலை உயர்ந்து $93 அமெரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் சுவாமி கோவிலின் பூக்குழி திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மகளிர் தினத்தை ஒட்டி நேற்று நடைபெற்ற தவேகா கூட்டத்தில் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேற்கண்ட இந்த தேர்தல் வாக்குறுதியை வழங்கினார். நடப்பு 2025-26ஆம் நிதியாண்டிற்கு ஊழியர் வருங்கால வைப்பு நிதியான PF வட்டி விகிதம் 8.25% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் அரும்பாக்கம் இடையிலான கால்வாயின் குறுக்கே உள்ள பாலத்தை புனரமைக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.